மயில் தோகையை என் கண்ணெதிரில் நிற்க கண்டே. இல்ல அனாமத்தா இவருக்கு நினைப்படுத்து நம்ம காலம் உடைச்சு போடுவாராட்டுக்குதா. ஓய் ஆமா ஓய் பகலில் மின்னல் மின்னுமா? மின்னாது தானே? ஆமா. இரவிலே தானே மின்னும்? ஆமா. ஆனா கண்களே பறிபோகும் அளவிற்கு பளிர் என்று ஒரு மின்னல் மின்னல் மாதிரி ஒரு ஒளி வந்தது. என்னவா இருக்கும் தெரியலீங்களே. ஏய் ஓய் வேறு அதுவும் அல்ல. அதோ என்ன சுந்தரமான இந்த எழிலான இவ்வனம் தண்ணிலே. ஆமாங்க. அங்க பாரு அந்த கண்ணாளன் மதன் வில்லோ. அந்த கண்ணை பாரு, புருவத்தை பாரு, அந்த மன்மதனுடைய வெள்ளை போலவா இருக்கிறது. ஆமாங்க. கண்ணாளன் மதன் வில்லு கண் புருவங்கள், கண்கள் தான் நீல கருவண்டு. அந்த கண்ணை பாடுறா நீல கருவண்டு போல இருக்கிறது. ஒரு தோகை விரித்து ஆடக்கூடிய வண்ணம் கொண்ட வண்ணமா மயில் தோகையை போல ஒரு பெண்ண என் கண்ணெதிரில் நிற்கிறாள் பார். ஆமாங்க. எந்திரிச்சிட்டு ஆடுதா? ஆஹா 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 என்ன ஒரு அழகு, என்ன ஒரு நளினம். ஏய் ஓய் இரு வர்ற கற்பக பூங்காவனத்தில் கடிகன மலர் எடுக்கும். கற்பக பூங்காவனத்தில் கடிகன மலர் எடுக்கும். பொற்புடைய மங்கையவள் ஊர் பேர்தான் என்னவோ நான் அறியேன். அடி துண்ணமாய் வாய் திறந்து இனிதொரு வார்த்தை சொல்லிடுவார்.
இந்த இடத்திலேயே நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம். என்னையா போர் போட்டிருக்கிறா சீப்புடி செத்து போயிருவேன். என்னடா சொல்ற? ஏங்க மண்டை படிச்சு மண்டல வேலை விட்டு எப்படிங்க இல்லையா? சீப்புடி செத்து போயிருவீங்க. அந்த பெண் இல்லையா? இது பெண் இல்ல. இரு ஒரு நிமிஷம். இல்ல மண்ணுக்கும் ஒரு பொண்ணுக்கும் தெரியாது. புண்டையாட்டுக்குது. என்னங்க தேடுறீங்க? இல்ல இந்த புடவைக்குள்ள குண்டு குண்டாலாம் இருக்குமே, எங்கடா அதெல்லாம்? என்னது? ரெண்டு பின்னாடி ரெண்டு எல்லாம் இருந்ததே, உருண்டை உருண்டையா பார்த்தனே, எங்கடா காண? அங்க இருக்கிறாடா. டேய், கற்பக பூங்காவனத்தில் கடுகென மலரெடுக்கும் போது பொற்புடைய மங்கை இவள் ஊர்தான் என்ன, இல்ல இவள் பேர்தான் என்ன என்ன நான் அறியல. ஆமா, அதனால அந்த துண்ணமான முத்து போல் பற்களை இருக்கிறது, கோவை பழங்களை போல் இதழ் இருக்கிறது. அந்த இதழ்களை விரித்து முத்து போல் இருக்கும் அந்த பல்லாடே துண்ணமாய் வாய் திறந்து இனிதான உன் வார்த்தையை சொல்லு. நீ யார்? உன் ஊர் என்ன? உன் பேர் என்ன? அடியே அம்மா, அம்மா இதோ இவரை பார்த்தா ஒரு நாட்டுக்கு ஒரு அரசர் மாதிரி தெரியுறாரு. இருந்தாலும் இவ்வளவு கோபக்குறியா இருக்கிறாரு. என்னன்னு தெரியல. நம்ம யாரு என்னன்னு சொன்னோம்னா அவருக்கு அந்த கோபம் குறைஞ்சிரும் இல்லையா? குறைஞ்சிரும். அதனால யாருன்னு சொல்லி பார்க்கட்டுமா? அதனால் தேவைப்படுகிறது எனக்கு கூதை. பூ பறித்து மாலை கட்டுவதால் எனக்கு பூமாலை கண்ணி என்று ஒரு பெயர். ஆமா, விரதம் பூண்டு இருப்பதனாலே விரத சாரணிகளுக்கு மற்றொரு பெயர் இருக்குது. அது மட்டும் கிடையாது, சயனித்து இருப்பதனாலே சைலேந்திரி என்று சொல்வார்கள். அது மட்டும் கிடையாது, பணிவிடை அணிவிடை வேலை செய்ததால பணிப்பெண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாடாளக்கூடிய மகாராணிக்கு கூட ஒரே பேர் தான். எங்க அக்கா சுதர்கணைக்கு ஒரே பேர் தான். ஆனா இவளுக்கு 4 பேரு. 4 பேரு. பூவெல்லாம் பறித்து பூவை கட்டுவதாலே பூமாலை கண்ணி, சயனித்திருப்பதால் சைலேந்திரி, விரதம் பூண்டிருப்பதால விரத சாரணி, பணி வேலைகளை செய்வதா பணிப்பெண். அரே வா, என்ன
என்னடா ஒரு ஆச்சரியம். சாமி ஆமா. சாமி இதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்களே எங்க பாட்டியை பச்சாய் கோது இருக்குது அது வேணுமா? அதுவா? ஆமா. எதுக்கும் ஒரு பக்கம் வெயி ஏதோ ஒரு அதையும் விட மாட்டேன். அதையும் விட மாட்டேங்கிறான்னு இருக்குது. அப்படியா? ஆஹா, இவள் பேரை கேட்க கேட்க ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு விதமான போதை ஏறுகிறாயா? போதை ஏறுது. ஆமா. சைலேந்திரி தனிப்பெண்ணே. அண்ணா அண்ணனா? ஏங்க அந்த அம்மா உங்களை அண்ணான்னு கூப்பிடுது, வேண்டாங்க. அண்ணான்னு கூப்பிடுதா? ஆமா. ஏய், ஓய், என் மனம் மாறிவிட்டது. ஆமா. அண்ணா என்று எப்பொழுது இவள் என்னை அழைத்தாடோ அப்பொழுதே என் மனம் மாறிவிட்டதடா. அப்ப பரவாயில்ல. என்ன மாமான்னு கூப்பிட்டுண்டா நான் மறுநாள் அவளை கவனிச்சிருப்பேன். அண்ணான்னு கூப்பிட்ட எவள அப்பவே கவனிச்சு இல்ல, இந்த ஆளு சரியா சைலேந்திரி அண்ணா என்னை ஏமாற்றாதே. உன் அழகு என்னை வாட்டி வதைக்கிறது. ஐயோ இன்று இரவு நீ ஆக வேண்டும் எனக்கு உறவு. ஐயோ வேண்டாம் அண்ணா. வேண்டாம் வேண்டாம் என்று பெண்கள் சொன்னால் வேண்டும் என்றுதானே அர்த்தம். ஆமா. கண்ணே, நாம் இருவரும் இப்பொழுதே கொக்கோ லீலைகள் செய்ய வேண்டும். கொக்கோ கோலா கொக்கோலா இங்க வா. உங்களுக்கு எல்லாம் அது புரியாது. ஏனென்றா நீ ஒரு வெட்டி முண்டோ, நீ ஒரு வீணாய் போன பெண்டம். அதனால் இந்த மன்மத கலைகள் எல்லாம் உங்களுக்கு புரியாதடா. அதனால கொக்கோ லீலைகள் செய்யலாமா கண்ணே? கொக்கோ அண்ணா வேண்டாம் அண்ணா. வேண்டாமா? சொல்லு வார்த்தையை கேளு. நீ அமைதியாக இரு, நான் பார்த்துக் கொள்ளட்டுமா? ஐயோ வேண்டாம் அண்ணா. அண்ணா உன் அழகு என்னை வாட்டி வதைக்கிறது. அண்ணா இந்த கீசகனை பார்த்தால் கண்டவர்கள் கதிகலங்க வேண்டும், பார்த்தவர்கள் பயந்து நடுங்குவார்கள். அப்பேற்பட்ட இந்த கீசகன் உன்னிடத்தில் கெஞ்சுகிறேனே, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? மனம் இறக்கம் இல்லையா? என் நாடு நகரம் சொத்து சுகம் ஆஸ்தி அரண்மனை என் ரத பதாதைகள் அத்தனை சேனையுமே உன் காடு கடியில் கொண்டு வந்து சமர்ப்பணம் செய்கிறேன். என்னை கட்டி என்னை காதல் புரி, என் காமத்தை தீர், என்னை அணைத்து விடு, என் ஆவலை தீர். வா வா கண்ணே, வா வா வா. அடப்பித்த கொண்டவன் போல Yeah.
வசமாகி விட்டாள் வஞ்சி கொடி, சிக்கிவிட்டாள் இந்த சின்ன கொடியடையாள், ஆமா மாட்டிக்கொண்டால் இந்த மான் விழியழகா. என்னது ஒரிஜினலா இருக்குது. ஆஹா ஆனா பெண் கட்டி அணை இறுக்கி பிடி, இன்னும் எனக்கு பத்தாது. நீ இருக்கும் ஆனால் உன்னை துரத்தி கொண்டு வரும் பொழுது வலதுபுறம் சந்தனவாசி வீசியது, இடதுபுறம் ஜவ்வாது வாசனை வீசியது. இப்பொழுது கட்டி அணைக்கும் போது இரண்டு வாசனையுமே இல்லாமல் பழைய கோட்டர் நாத்தமோ கெட்டு போன டிச்சி வாடையும் உண்மையில் வீசுகிறதே. சரி, எதுவாக இருந்தாலும் என்ன, வத்தலோ தொத்தலோ, எனக்கு தேவை வேண்டியது ஒரு பொத்தல் ஒண்ணுதான். எங்கே மன்னனுடைய முகத்தோடு முகம் வைத்து கொடு கண்ணே ஒரு முத்தம். அந்த பொம்பளையும் கட்டி பிடிக்காம என்ன கட்டி பிடிச்சுட்டு மெதுவா பண்ணு. இல்ல உனக்கு நடக்கிறதுக்கே சத்து இல்ல, தள்ளாடிட்டு போற. சத்து கிடையாது, போதையில் இருக்கிறேன். போதையில் நாமளே தள்ளாடிட்டு இருக்கிறோம். அப்படி அது இல்லையே எனக்கு. அது கிடையாது. நீ எதை மூடிட்டு போக சொன்ன? உனது அறுக்கட்டுமா, உன் கையில் கொடுக்கட்டுமா, அதை கொண்டு போய் நீ வேணா போடையில் இத பாரு. பித்தம் கொண்டவன் பைத்தியக்கார மாதிரி புத்தி கெட்டு போய் பினாத்திட்டு இருக்காத. உன்ன மாதிரி புத்தி இருக்கிற ஆம்பளைங்க வந்து புத்தி இல்லாதவங்க புத்தி இல்லாதவங்க வந்து ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க என்ன கெதுக்கு போவாங்க தெரியுமா? நரகத்துல போய் சேர்ந்துருவாங்க. அதனால என் பக்கத்துல வராதன்னா வேணாம். இப்ப இவ பாடினாடு. இந்த பாட்டு என்ன பாட்டு? இப்ப ஒரு பாட்டு பாடினால அது என்ன பாட்டு? எங்க வண்ணவனமா உங்களை திட்டி இருக்கிறாங்க, உங்களுக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருக்கிறான். ஆனா அவள் திட்டுவதும் எனக்கு பார்த்தால் கொஞ்சல் போலவா தெரியும். பெண்ணே, புத்திமான்கள் எல்லாம் மற்றவருடைய பூவையர் மேல ஆசைப்பட மாட்டாங்களாம். ஆசைப்பட மாட்டாங்க உள்ளவங்க. மற்றவருடைய பூவையர்னா என்ன அர்த்தம்? அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட மாட்டாங்களாம். ஆனா அதுல இருக்கிற சமாச்சாரம் இவனுக்குன்னு தெரியல. என்னாட்ட யாராவது இங்க இருக்காங்களான்னு கேட்டு பாக்குறேன். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்குத்தான் மனம் அதிகம், உண்மையா பொய்யா? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்குத்தான் மனம் அதிகம், உண்மையா பொய்யா? இந்த ஊர்ல இரு திருட்டு மாங்காய்க்குதான் சுவை அதிகம், அது உண்மையா பொய்யா? ஆனா ஒன்னாட்டம் இந்த ஊர்ல யாரும் சில்லற இல்ல. அதனாலே என்ன நரகத்தில் நான் போய் விழுந்துருன்னு சொல்றியே, இந்த சாஸ்திரத்தை இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்றதுன்னு சொல்றியே, இந்த சாஸ்திரம் என்பதை தள்ளடி, என்னை தழுவியே மனம் கொள்ளடி, தோத்திரம் செய்வது நில்லடி, தொகையே என்னை மனம் கொள்ளடி. வா 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 நீ எங்கு ஓடினாலும் உன்னை விடமாட்டேன். இதோ யாரென்று தெரிந்தால் தாங்கள் எனக்கு துரத்தவே மாட்டீங்க. இப்படி யாரு? இதோ இந்த நாட்டுல இருக்கிற மகாராணி அம்மா சுதர்கனை அம்மாவுக்கு பணிப்பெண்ணா இருக்கிற நானு. சுதர்கனைக்கு பணிப்பெண்ணா? ஆமா. சௌரியமா போச்சு. நமக்கு நல்லா சௌரியமா போச்சு. நமக்கா? எனக்கு உங்களுக்கு உனக்கு விளக்கு பிடிக்கிறது மட்டும்தான் உன் வேலை. கூத்தியாவது கூட பண்ற மாட்டீங்களா? இல்ல கூத்தியால கூட பங்கு மாட்டீங்களா? கூத்தியாவோட பாட்டி கூட உனக்கு பங்கு கிடையாது. நான் பஸ் டைம் பண்ணிட்டு அப்புறம். ஆனா நீ எங்க ஓடு, மகாராணிக்கு தானே ஓடுற, ஓடு. எங்க ஓடினாலும் உன்னை விட மாட்டேன். என் மதிக்குளமா
ஏம்மா நந்தவனத்துக்கு ஐயோ அம்மா நில்லுமா ஐயோ அம்மா ஏம்மா நான் இருக்கும்போது இருக்கமா பேசுறேன் என்னாச்சு இதோ கற்பக பூங்கா வனத்துக்கு மலர் பறிக்க போகும் பொழுது என்ன அவன் துரத்தி வராமா என்ன பெண்டால துரத்தி வராமா யார் அந்த பாவி? ஐயோ அம்மா அம்மா என்னாச்சு?